உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாடு அஷூர்ட் பென்ஷன் ஸ்கீம் எனப்படும் டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அமல்படுத்துவதற்கான விதிகளை வகுத்து அறிவிக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, தற்பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவு தெரிவிக்கும் விஷயங்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதாவது 2026 ஜனவரி முதல் இந்த திட்டமானது அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய வகையில் விதிகள் மற்றும் செயல்பாட்டு நெறிமுறைகளை வகுத்து அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நந்தகோபால் உட்பட 3 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டப்படி பழைய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்த பின் பணியில் சேர்ந்த பிறகு 2026 ஆண்டுக்கு முன்பு ஜனவரிக்கு முன்பு ஓய்வு பெற்ற தங்களுக்கு புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சிறப்பு கருணை ஓய்வூதியம் பெற தகுதி இருக்கிறது. ஆனால் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகள் இதுவரைக்கும் வகுக்கப்படாத காரணத்தினால் தங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் பெற இயலாத ஒரு சூழல் நிலவுவதால் இந்த விதிகள் மற்றும் செயல்பாட்டு நெறிமுறைகளை வகுத்து அறிவிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி PT ஆஷா 8 வாரங்களுக்குள் இது சம்பந்தமாக பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.